Hi friends, welcome to Yuva's Kitchen. இன்னைக்கு நம்ம Yuva's Kitchen சேனல்ல 1 ingredient banana ice cream recipe தான் பார்க்க போறோம். இது டோட்டலாவே 1 ingredient ice cream recipe தான். இது banana ஒன்னு மட்டும் இருந்தா போதும் ஈஸியா ஐஸ் கிரீம் வீட்லயே மேக் பண்ணிரலாம். இது இப்போ எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த banana ice cream recipe பண்றதுக்கு நான் 4 வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். நான் வந்து இங்க தேன் வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த வாழைப்பழம் உங்களுக்கு டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத நீங்க எடுத்துக்கோங்க. இத வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இத வந்து அன்ஈவன் ஷேப்ல கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஷேப்போ சைஸோ முக்கியம் இல்ல. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இப்போ கட் பண்ண எல்லாத்தையுமே ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் இல்லைனா ஃப்ரீசர் சேஃபான கிளாஸ் பவுல் அப்படி இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னர்ல கூட வைக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஜிப்லாக் கவர்ல ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஜிப்லாக் கவர்ல ஆட் பண்ணி நான் இந்த மாதிரி சீல் பண்ணியாச்சு. இத வந்து ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரமாவது குறஞ்சது வைங்க. அப்படி இல்லைனா ஓவர்நைட் அப்படியே விடுங்க. இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தை வந்து ஃப்ரோசன் பண்ணி எடுத்துட்டு வந்துறேன். நான் இத வந்து ஓவர்நைட் ஃப்ரீசர்ல விட்டு ஃப்ரோசன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இத வந்து ஜிப்லாக் கவர்ல இருந்து எடுத்து மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்றேன். மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணும்போது இத பிரேக் பண்ணி ஆட் பண்ணுங்க. இது ரொம்ப ஹார்டா இருக்கும். இப்போ இத நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்தறேன். நம்மளோட கிரீமியான banana ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இத வந்து இப்படியே சாப்பிடலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்ங்கிறதுனால நான் 1 டேபிள்ஸ்பூன் போல ஹனி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேன் வந்து இங்க ஆப்ஷனல் தான். நீங்க விருப்பப்பட்ட டைரி மில்க் இல்லனா ஏதாவது ஒரு சாக்லேட் இல்லனா சுகர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி 1 ingredient ரெசிபிங்கிறதுனால banana மட்டுமே போதும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல்ஸ் தான். நீங்க விருப்பப்பட்ட ஆட் பண்ணுங்க இல்லனா வேணாம். இத வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்தறேன். பாருங்க எவ்வளவு கிரீமியா நம்மளோட banana ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருக்குன்னு. இத வந்து உடனே சாப்பிறதா இருந்தா இப்படியே சாப்பிடலாம். இத வந்து நீங்க லேட்டரா சர்வ் பண்றதா இருந்தா ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரமாவது வச்சிருந்து எடுத்து கொடுங்க. இத வந்து ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஆட் பண்றேன். இத வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டு மூடி வச்சு ஃப்ரீசர்ல வச்சிரறேன். இது வந்து ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரமாவது இருக்கட்டும். நல்லா ஸ்டிஃப் ஆகட்டும். ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது 2 மணி நேரம் போல ஆயிருச்சு. பாருங்க நம்மளோட banana ஐஸ்கிரீம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூபர்ல ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்போ இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இத ப்ளைனா சர்வ் பண்ணாம இதுக்கு மேல டாப்பிங்ஸா சுகர் சிரப் ஆட் பண்றேன். அடுத்து இது மேல டாப்பிங்ஸா கொஞ்சமா நட்ஸ் ஆட் பண்றேன். அவ்வளவுதான். இப்போ நம்மளோட ஈஸியான banana ஐஸ்கிரீம் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான 1 ingredient banana ஐஸ்கிரீம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இத மறக்காம வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி வீடியோவை फ्रेंड्स கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ் பார்க்க Yuva's Kitchen சேனலை மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. Thanks for watching.